வெல்கம் டு கெம்தோலி. நம்ம இந்த வீடியோல செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வேல்யூ ஆஃப் தி பிளாங்க் கான்ஸ்டன்ட் இஸ், ஸோ எல்லாருக்குமே தெரியும் 6.26 into 10 to the power minus 34 ஜூல் பர் செகண்ட். ஸோ நிறைய பேர் என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்னா கிலோகிராம்ல பார்த்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆன்சரை மாத்தி ஸோ கன்வெர்ட் ஆயிருக்கும்ல இருக்கு, ஸோ எனக்கு வந்து பவர்ல வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும்னு நினைச்சிட்டு பிஏ சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் எப்படின்னு போடுறேன் பாருங்க. 6.26 into 10 to the power minus 34. ஸோ என்ன பார்த்திருப்பாங்க, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ்னு பார்த்திருப்பாங்க. ஸோ இங்க ஆன்சர்ல ஜூல் பர் செகண்ட், ஜூல் செகண்ட் கொடுத்திருந்தோன்னு நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த டேர்ம்ல இருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஜூல் ஈக்குவல் டு நியூட்டன் இன்டு மீட்டர். ஸோ நியூட்டன் நம்ம எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாமா, இன்ட்டு இங்க ஒரு எம் இருக்கா, இந்த எம் இங்க போடுறேன். அப்ப என்ன ஆகும், ஜே இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். இந்த ஜேவோட வேல்யூ எங்க சப்ஸ்டியூட் பண்றேன், இங்க இந்த ஜேல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப 6.626 into 10 to the power minus 34 ஜேக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். இங்க பாருங்க ஏற்கனவே என்ன இருக்கு, பக்கத்துல ஒரு செகண்ட் இருக்கு. இதுவும் எனக்கு என்ன ஆயிடும், இதுல ஒரு எஸ் அதுல ஒரு எஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ யூ கெட் 6.626 into 10 to the power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஜூல் செகண்ட் கொடுத்தாலும் சரி, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டு யூனிட்டுமே ஒண்ணுதான். ஜூலுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் இன்வர்ஸா கொடுத்திருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை, ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, the selection rules for the appearance of Q branch in the rotational vibrational spectrum of a diatomic molecule. rotation அப்படிங்கும் போது என்ன term யூஸ் பண்ணுவோம், J. del J is equal to plus or minus 1. vibration அப்படிங்கும் போது del nu is equal to plus or minus 1. இதான் ஜென்ரலான செலக்ஷன் ரூலா இருக்கு. ஸோ Q பிரான்ச்சுக்குன்னு கேட்கறாங்க பர்டிகுலரா. ஸோ ஃபார் Q பிரான்ச் வைப்ரேஷன் என்னவா இருக்கும், del nu is equal to plus 1 இருக்கும். ஓகேவா, del nu is equal to plus 1, del j ஓட வேல்யூ plus 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரான்ச் அப்பியர் ஆகும் அப்படின்னா R பிரான்ச் அப்பியர் ஆகும். இதுவே del nu is equal to plus 1, del j is equal to minus 1 அப்படின்னா உங்களுக்கு P பிரான்ச் வந்து ரைஸ் ஆகும், அப்பியர் ஆகும். இதுவே del nu is equal to plus 1, del j is equal to 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இட் ரைஸ் டு Q பிரான்ச். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, Q பிரான்ச்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப Q பிரான்ச்சுக்கு என்ன வரும், del nu is equal to plus 1, del j is equal to 0ன்னு வரணும். A is a correct option. So first கொடுத்திருக்கிறது ஜெனரல் செலக்ஷன் ரூல்.